எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. நாமினேஷன் ப்ராசஸ் தான் வித்தியாசமாக பண்ணுறாங்களாமா. பேப்பர் எழுதி தூக்கி வெளில எறிய சொல்லியிருக்காங்க. இது எங்கேயோ வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேன்னு ஞாபகம் வரல. ஓகே, ஃபஸ்ட்டு எஃப்ஜே வந்து சாண்ட்ராவை எழுதுறாரு. நம்மளுக்கு காமிச்சது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் திவ்யா வந்து கமருதீன் பேர் எழுதுகிறாங்க. இவர் விக்ரம் வந்து ரம்யா பேர் எழுதுகிறாங்க. ரொம்ப சில்லியாக பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் திவ்யாவும் வந்து சேம் ரீசன் தான் சொன்னாங்க. வச்சு கேம் விளையாடுறாங்க பார்வதி அரோராவை வச்சு கமருதீன் அப்படின்னு. அதுக்கப்புறமா சாண்ட்ரா மேடம் வந்து வியானாவை எழுதுகிறாங்க. இங்கே தான் நம்ம சாண்ட்ராவோட எச்சத்தனத்தை புரிஞ்சுக்கணும். நேற்று நைட்டே சாண்ட்ரா தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ண வந்த திவ்யாவை அசிங்கமாக திட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி வியானா பேர் எழுதுகிறாங்க. போன வாரம் ஃபுல்லாக வியானா கூட போய் விக்ரமுக்கு எதிராக வியானாவை ஏற்றி விட்டாங்க. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வந்து போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு விக்ரம் மேலே தப்பு இல்லைன்னு. அதுக்கப்புறம் வியானா தெளிஞ்சிட்டாங்க, இவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணுறாங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு வியானா தெளிஞ்சது அந்த சாண்ட்ராவுக்கு பிடிக்கல. தாய்க்கிழவி அதுக்கு பிடிக்கல சுத்தமாக. அதனால் அது என்ன பண்ணுது வந்து வியானாவை நாமினேட் பண்ணுது. இவன் போன வாரம் ஃபுல்லாக பின்னாடி சுற்றுறாடி யாருக்குமே நேர்மையாக இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சாண்ட்ரா கிட்ட கேட்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் சுபிக்ஷா சபரியை நல்லவங்களா காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாமினேட் பண்ணுறாங்க. அவர் அதை தான் நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு மாற்றுக்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. இவங்க ஆதிரை வந்து எஃப்ஜேவை நாமினேட் பண்ணாங்க. அதே காரணம், பொண்ணுங்களை வச்சு விளையாடுறாருன்னு. இத்தனைக்கு எஃப்ஜே நேற்று ரைடு போய் உட்காந்து விளக்கம் எதாவது கொடுத்துருப்பாரு போல் இருக்குது. அது இந்த காலம் அந்த காலம் விட்டு மறுபடியும் அதையே சொல்லி நாமினேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் வன்மோ. இதில் என்னன்னா, எப்படி அந்த டீமில் இருக்கிறவங்கள தான் நாமினேட் பண்ண முடியும், இந்த டீமில் இருக்கிறவங்கள நாமினேட் பண்ண முடியாது. நீங்கள் பண்ண போகிறதே அந்த 8 பேர் தான். அதுக்கு எதுக்கு ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் எனக்கு புரியவே இல்லை. அவங்க 8 பேர் டேரெக்டாக நாமினேஷனில் போட்டு விடுங்க. யாரை காப்பாற்ற நாமினேஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னே எனக்கு புரியல. இருக்கிறதே 8 பேர், அப்படியே போட வேண்டியதான நாமினேஷனில். இது ஃபுட்டேஜ்க்காக பண்ணுறாங்களா இல்லை எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த 8 பேரும் டைரக்ட்லி நாமினேட்டட் தானே, அப்படி தானே சொன்னாங்க. மக்களை எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா. 8 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், 8 பேர் டேரக்ட் நாமினேஷன் தானே டாஸ்க் படிக்கும்போது சொன்னாங்க. அப்புறம் எதுக்குடா நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வருது. எதுக்கு இந்த ப்ராசஸை வச்சாங்கன்னே தெரியல. யாராவது காப்பாற்றி விட்ருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துறது தான் பார்க்கணும். போய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.